வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டுருக்கு. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ, இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுவதற்கு சில லார்ஜ் கேப் பங்குகள் ரொம்பவே பெரிய ரீசனா இருந்துட்டுருக்கு. குறிப்பா பஜாஜ் ட்வின்ஸ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது HDFC பேங்க் ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு 1.25% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ, இந்த மாரி சில முக்கியமான லார்ஜ் கேப் பங்குகள் இன்னைக்கு டேல நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதோட உச்சத்த தாண்டுவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, தயாரா இருந்துட்டுருக்கு. இன்னைக்கு டேல 26,180 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 50, 60 பாயிண்ட்ஸ் தான் ஏறுச்சுன்னா, நிஃப்டி புது ஒரு உச்சத்த தொட்டுரும். ஸோ பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மூவ்மெண்ட்டா நிஃப்டி 50க்கு அமையும். ஏன்னா, ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 அதே ஒரு சைட்வேல தான் இருந்துட்டுருக்கு. லாஸ்ட்டா போன செப்டம்பரோட ஹைய தாண்டுறதுக்கு தான் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேல போராடிட்டு வந்துட்டுருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹைக்ல இருக்கு. பட் நிஃப்டி 50ல நடக்கல. ஸோ நடக்கும். நடந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ராலி கூட நிஃப்டி 50ல ஏற்படலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாத சில லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நிஃப்டி 50 ஃபர்தரா ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த ராலியில மேபி ரிலையன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். HDFC பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாரி TCS பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. பட் இதெல்லாம் முன்னாடியே ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் தான். நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நடந்ததுன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேத்து சில பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. ஸோ குறிப்பா வங்கி பங்குகள் எடுத்துக்கலாம். ஸோ PSU வங்கி பங்குகள் நேத்து டேல ஓரளவு நல்ல ஏற்றத்த குடுத்தது. பட் இன்னைக்கு பார்க்கும்போது நெகட்டிவா ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி சவுத் இந்தியன் பேங்க் நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4, 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது 5.5% வரைக்கான ஒரு இறக்கம் சவுத் இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வங்கிகள்ல இருக்கு. கூடவே இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஸோ சீக்கிரம் வெளியேறணும் அப்படின்ட்டு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அது பக்கத்துல வரைக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன குடுத்துருக்கு. இன்னைக்கு டேல 1% வரைக்கான ஒரு இறக்கத்த இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விரைவில் தொடுமாங்கிறத பார்க்கணும். தொடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்போ அதாவது வங்கி பங்குகள் ரொம்பவே ஹைலி பாசிட்டிவா இருக்கு. ஸோ அந்த வாய்ப்ப டெஃபினட்டா இந்த மாரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இண்டஸ்இண்ட் பேங்க் திரும்பவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச ரீச் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா லாஸ்ட் அதோட டிப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த நாட்கோ ஃபார்மால ரூ. 800 கிட்ட இருந்தது. இந்த நாட்கோ ஃபார்மா இப்போ ரூ. 874 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த இந்த நாட்கோ ஃபார்மா குறுகிய காலத்துல டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ஸோ ஒண்ணும் பெரிய அதோட ஆபத்துகள் அப்படிங்கிறது அப்படியே தான் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே தான் நடந்தது. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நடக்கட்டும், பொறுத்திருப்போம். இந்த மாரி பங்குகள பொறுத்தவரைக்கும் ஸோ பெட்டர் ரேஞ்ச் வந்தா தான் சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ரெவ்லிமிட்டோட சகாப்தம் ஓவர். அதுக்கு அடுத்த ஒரு சகாப்தம் வருவதற்கு காலதாமதம் எடுக்கும். அத பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. ஸோ அந்த ஜெனரிக் லான்ச் வெயிட் லாஸ் ஜெனரிக் லான்ச் இவங்க பண்ற வரைக்கும் ஸோ இவங்க மேல ஒரு பிரஷர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். ரெவென்யூ அண்ட் மார்ஜின் இதெல்லாம் டிக்ளைன் ஆறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நான் வெயிட் பண்றதுக்கான ரீசன். பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இன்னைக்கு டேல அண்ட் 2, 3 நாட்களாவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இந்த நாட்கோ ஃபார்மா டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ள நம்ம போவோம். அப்டேட்ல ஸோ கோடாக் அண்ட் ஃபெடரல் பேங்க் 2மே பார்த்தீங்கன்னா, இந்த டச் பேங்க்க அதோட ரீட்டெயில் அதுக்கப்புறம் வெல்த் புக்க அக்யூர் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 பேர் ரேஸ்ல இருக்காங்க. கோடாக்கா இல்ல ஃபெடரலா யார் இத வாங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்த ரீட்டெயில் புக் இந்த டச் பேங்கோட ரீட்டெயில் புக் பார்க்கும்போது ஒரு 25,000 கோடி கிட்ட தான் இருக்கு. ரொம்ப பெரிய புக்கெல்லாம் இல்ல. அதே மாரி ஸோ அதோட ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2000லேருந்து ஒரு 2,500 கோடி வரைக்கும் இந்த ரீட்டெயில் செக்மெண்ட்ல ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது தெரியல. ஸோ யார் கைக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஃபெடரல் பேங்க்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கோட்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கோட்டாக் இத தாண்டி IDBI வாங்குறதுக்கான ஒரு முனைப்பிலயும் இருந்துட்டு இருக்காங்க. பட் IDBIக்கு
எல்ஐசிக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அக்யூசேஷன் எப்படி முடியுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது எல்ஐசி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்ஐசி வந்து பிபிசிஎல்ல அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து கட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. 8.75% கிட்ட இருந்து இப்போது 6.75%க்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிபிசிஎல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு ஸ்டாக். இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஒரு பங்கு தான். இன்னைக்கு டேலையும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போதும் வந்திருந்தது. இப்போ தான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல ஒரு பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்குது. பட் இந்த ஓஎம்சி மாதிரி பங்குகளில் நம்ம எப்போவுமே பீக்கில் வந்து பிடிக்கவே வந்து கூடாது. பீக்கில் நம்ம இந்த மாதிரி கமாடிட்டி பங்குகளை பிடித்தோம்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனை நம்மளை வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு எல்ஐசி விற்றது நல்ல ஒரு மூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். பட் நான் இதிலிருந்து விற்பனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து விற்க மாட்டேன். ஏன்னா ஸோ இது ஒரு ஒர்த்தான ஒரு ரேஞ்சில் வாங்கியாச்சு. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு நல்ல டிவிடெண்ட் இன்கம்மை இந்த பிபிசிஎல்லேருந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு சிவனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிசிஎல்ல லாங் டேர்முக்கு வந்து என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. பட் இதுக்கப்புறம் இடப்பட்ட டைமில் ஏதாச்சும் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த டைமில் உங்கள் கூட நான் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இந்த பங்கில் வந்து இல்லை. இப்போ இந்த பங்கை ஏன் கேட்குறாங்கன்னா மேபி வேல்யூவேஷன் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம், கூடவே ராம்கோங்கிற ஒரு பேருக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். கடன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனர் எடுத்து நம்ம போய் பார்த்தோம்னா, ஓ ஓகே எல்லாமே பக்காவாக இருக்கே, அதுவும் பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய பேராக இருக்குது, நம்ம இதை வந்து ஏன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே வந்து வரலாம். ஸோ இந்த பங்கை நம்ம இப்போதைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷனாக இருக்கட்டும், இல்லை இதோட கடன் அளவுகளாக இருக்கட்டும், இதை மட்டும் வச்சு நம்ம அதே மாதிரி இந்த குரூப்போட நேமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த நிறுவனத்தை வந்து பிடிக்க முடியாது. ஸோ இந்த பங்கை பற்றி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 22ல் பார்த்தீங்கன்னா இந்த பங்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன இருக்குது, ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றியான தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா, ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராம்கோவில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்தது. நான் வாங்கும் போதும் அருமையான ஒரு வேல்யூவேஷனில் தான் இந்த பங்கு வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு கூட பார்த்தீங்கன்னா இந்த ராம்கோவில் வந்து ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நல்ல ஒரு ரேலி, நல்ல ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. நானும் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு நிறுவனமும் இருக்குது, விசாகா. ஸோ அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல நிறுவனம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ இந்த நிறுவனம் பர்சனலாக இந்த ப்ராடக்டை விற்கக்கூடிய நபர்கள் வந்து எனக்கு தெரியும். ஸோ அவங்க கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பங்கு அந்த டைமில் வந்து நான் ஃபோக்கஸே வந்து பண்ணினேன். ஸோ நல்ல ஒரு பங்கு, நல்ல ரேஞ்ச் வந்தால் தான் நம்ம வாங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு உச்சக்கட்ட பீக்கில் போய் நீங்கள் வாங்குனீங்க, பி ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கினா கண்டிப்பாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சில லிக்கர் கம்பெனிஸ் இருக்குது. இந்த டியாஜியோ, அதுக்கப்புறம் இன்னும் சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஐநெக்கன் போன்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தெலுங்கானாலேருந்து வரக்கூடிய பெண்டிங் அமௌண்ட்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பெண்டிங்கை வந்து பே பண்ணாமையே இருக்காங்க. சீக்கிரம் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகளை வந்து வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தது. ஸோ அப்போ வந்து நாங்கள் சரக்கை வந்து சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா சரக்கு சப்ளை தான் பண்ணாங்க. கவர்மெண்ட் எதிர்த்து இந்த சரக்கு கம்பெனிலாம் ஒன்றும் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ டெஃபினட்டாக வந்து பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $337 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஓவர் டியூ பேமெண்ட் வந்து இருக்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஸோ சரக்கு விற்கிறவங்கலாம் பொறுத்து இருந்து தான் காசை வாங்கணும். அர்ஜென்ட்டுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பட் சரக்கு விற்கிறவனும் அதுக்கு பண்ணிட்டு தான் போவான். சும்மா அப்பப்போ இந்த மாதிரி வந்து பேசுவானே தவிர அவங்கள எதிர்த்தெல்லாம் எதுவும் வந்து பண்ண மாட்டான். ஏன்னா இவன் விற்றா தான் இவனுக்கு காசு. ஸோ அதனால் விற்கத்தான் செய்ய போகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மாருதி பிரசா பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேஸ் லிஃப்ட்டை வந்து இறக்குறாங்க. அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப
அ ஆவலா வந்து காத்துட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த Brezza பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய வண்டி. லாஸ்ட் இந்த அக்டோபர்ல கூட ஒரு 12,000 யூனிட் கிட்ட வந்து இந்த மாருதி சுசுகி வந்து வித்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டே ரொம்ப காம்படிஷன். ஏன்னா, உள்ள நெக்ஸான் பார்த்தீங்கன்னா, கிங்கா வந்து வந்துட்டுருக்கு. 22,000 யூனிட் விக்கிறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, வென்யூ இருக்கு, மஹிந்திராவோட 3XO இருக்கு. இந்த மாரி பல வண்டிகள் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல போட்டி போட்டுட்டு இருக்கு. இப்போ வென்யூவும் பார்த்தீங்கன்னா, புது ஃபேஸ் லிஃப்ட் இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ மாருதி Brezzaவும் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து இறக்கணும். இப்ப அந்த வேலைய பண்றாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாரி இந்த டிசைன் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அ இன்னைக்கு வந்து குளோபல் ஸ்டாக் அப்டேட்ன்னு நம்ம பார்த்தோம்னா, Stellantis பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். ஸோ Stellantis பார்த்தீங்கன்னா, ஜீப் ரெக்கான் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு எஸ்யூவின்னு வந்து சொல்லலாம். நானும் இந்த எஸ்யூவியோட கம்ப்ளீட் அந்த எல்லாத்தையும் அந்த வாக் அரவுண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நேத்து பார்த்தீங்கன்னா, இதோட வாக் அரவுண்ட் எல்லாம் வந்துருச்சு. யூடியூப்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கார பத்தி ப்ரமோட் பண்ணக்கூடிய யுஎஸ்ல ப்ரமோட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இந்த கார போட்டு புரட்டி எடுத்து எல்லா ரிவ்யூவா வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ரிவியான் அதுக்கப்புறம் செவர்லெட்ல இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கார். இது 2ம் வந்து ஈவி. ஸோ இந்த 2 ஈவி கூட வந்து போட்டி போட போறதா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, எஸ்யூவியா தான் வந்து இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு ரக்கட்டான ஒரு காரா தான் வந்து இருக்க போகுது. ஸோ சைடு அண்ட் இந்த பேக் சைட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பாக்ஸி டிசைன வந்து குடுத்துருக்காங்க. அந்த டிசைன் இந்த காருக்கு கூடுதலான ஒரு சிறப்பம்சத்த குடுக்குது. அது போக உள்ள லக்ஸரி ஃபீச்சர்ஸும் நெறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜீப் இந்த ரேகான் ஈவில. ஸோ இதோட பிரைஸ் வந்து ஒரு $65,000 கிட்ட வருது. ஸோ இந்த பிளேஸோட பிரைஸ் பார்க்கும்போது ஒரு $62,000 கிட்ட வருது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் கூட, ஸோ இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் எஸ்யூவி. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் ஓவரா வந்து இருக்கு. ஸோ ரிவியான்னு பார்க்கும்போது, இது கூட வந்து டெஃபினட்டா வந்து நம்ம காம்பீட் பண்ண முடியாது. ஸோ இதோட லுக்கே வந்து தனியா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சக்சஸ பெறும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கானுக்காக நானும் ஃபுல்லா செக்லாம் பண்ணியிருக்கேன். இத பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸும் வந்து பண்ணியிருக்கோம். ஃபைனலா லான்ச் பண்ட்டாங்க. ஸோ ஜீப் பார்த்தீங்கன்னா, இப்போ புது புது வாகனங்கள வந்து இப்போ அமெரிக்கால லான்ச் பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டிருக்கு. 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சேல்ஸும் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ ஷேர் பிரைஸ் இன்னும் வந்து ஏறாம இருக்கு. ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த Stellantisல இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த நிறுவனம் அடுத்த வருடம் தான் இத லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். விற்பனைக்கு வரும்னு நெனைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் சேல்ஸ் வந்து நல்லா இருக்கா? இல்ல ஃபெயிலியராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் இது ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Nvidia கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ Nvidiaவோட ரிசல்ட் நேத்து பலரும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். $32 பில்லியன் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்மாடி! அப்படிங்கிற மாரியான ஒரு லாபத்த Nvidia பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 65% இயர் ஆன் இயருக்கு இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ Nvidia பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். பட் Nvidiaலாம் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். ஸோ ஏஐ பூம் என்னைக்கு வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டுலாம் நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது. பட் இந்த AMD ஒரு பக்கம் வந்து இவனுக்கு போட்டியும் குடுத்துட்டு இருக்காங்க. பட் AMD ஓப்பன்ஏஐக்கோட கான்ட்ராக்ட்னால தான் இந்த அளவுக்கு பூம் ஆயிட்டிருக்கு. பட் அதே ஓப்பன்ஏஐ கூட ஆரக்கிளும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டாங்கன்னா, ஆரக்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பீக்க தொட்டுட்டு சரிவடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது எத்தன பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஓப்பன்ஏஐ கிட்டலாம் தனியா காசெல்லாம் இல்ல. ஸோ பெரும் நிறுவனங்கள் ஃபண்ட் பண்றாங்க. அத வச்சு அவன் ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஸோ அதனால ரொம்ப கஷ்டம். அது போக Nvidia பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, $100 பில்லியன் ஓப்பன்ஏஐல போடப் போறது உறுதியான விஷயமெல்லாம் இல்ல. நாங்க எப்ப வேணா மாத்துவோம், போடுவோம், இல்ல போடாமலும் இருப்போம் அப்படின்ட்டும் Nvidia தரப்புலருந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பங்க வந்து தேர்வு செய்யும்போது. ரொம்ப வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா தான் அந்த பங்குகள் பக்கம் போணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நியூஸ பேஸ் பண்ணி ஏத்துறாங்க. நாளைக்கு இதே நியூஸ பேஸ் பண்ணி இறக்குவாங்க. ஏற்றத்த விட இறக்கம் அமெரிக்க மார்க்கெட்ல ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நம்மளோட சேஃப்டிய நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!